ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், போர்னா ஒரு அறம் வேணும், ஒரு நியாயம் வேணும். ஆனா இலங்கை கடற்கரையில ஒதுங்குற அந்த உடல்களை பார்க்கும்போது அமெரிக்காவோட வல்லரசு திமிர் எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு புரியுது. டினா கப்பலை ரெண்டா பிளந்தது மட்டும் இல்லாம செத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்காம அமெரிக்கா செஞ்ச இந்த வேலை உலகத்துக்கே ஒரு கரும்புள்ளி. இதோ அந்த 7 ஜொலிக்கும் பயங்கர தகவல்கள். 1. சைலண்ட் கில்லர் அட்டாக். 1. அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து வந்த அந்த ஒரே ஒரு டார்பிடோ ஈரானின் ஐஆர்எஸ் டீனா கப்பலை அப்படியே ரெண்டா பிளந்து கடலுக்குள்ள அனுப்பிடுச்சு பாஸ். 2. காலி மருத்துவமனை ரணம். 2. மீட்கப்பட்ட 32 பேர் ஒரு பக்கம் இருக்க, லாரில வந்து இறங்குற அடையாளம் தெரியாத சடலங்களை பார்த்து இலங்கை ராணுவமே கண்ணீர் விடுறாங்க. உப்பு காத்துல ஊர்ன அந்த உடல்கள் எப்பேற்பட்டவங்களையும் உறைய வைக்கும். 3. சர்வதேச விதிமீறல். 3. UNCLOS சட்டப்படி நடுக்கடல்ல தாக்குதல் நடந்தாலும் உடல்களை மீட்க ஈரான் நாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கணும். ஆனா அமெரிக்கா அந்த மனிதாபிமான இடைவெளியை கூட கொடுக்காம அத்துமீறி இருக்கு பாஸ். 4. ட்ரம்பின் பிரைஸ் ஷிப் குறி. 4. ஈரான் கடற்படையையே அழிச்சு துடைக்கணும்னு ட்ரம்ப் போட்ட கணக்குல இதுவரைக்கும் 17 கப்பல்கள் இப்படி மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இது ஆசியாவையே ஒரு பெரிய பதற்றத்துல வச்சிருக்கு. 5. மறைக்கப்படும் உண்மைகள். 5. பொதுமக்கள் யாரும் பார்க்காதபடி திரைச்சீலைகள் கட்டி உடல்களை கையாள்றாங்க. இது வெறும் பாதுகாப்பில்ல, அங்க நடந்த கொடூரத்தை உலகம் பார்க்க கூடாதுன்ற ஒரு தந்திரம் பாஸ். 6. உயிர் பிழைத்தவர்களின் அதிர்ச்சி. 6. கண்ணிமைக்கும் நேரத்துல எல்லாம் முடிஞ்சுதுன்னு உயிர் தப்பின வீரர்கள் சொல்றாங்க. மீட்கப்பட்ட அந்த 32 பேர்ல ஒருத்தரோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. 7. சிதறிய அமைதி. 7. இலங்கை கரையில இன்னைக்கு ஒதுங்கியிருக்கிறது வெறும் சடலங்கள் இல்ல, சர்வதேச நாடுகளுக்கு இடையில இருந்த அந்த அமைதியோட மிச்சங்கள் தான் பாஸ். பாஸ், நடுக்கடல்ல நடந்த இந்த கொடூரத்தை பார்த்தா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு கம்பீரமான ஆனா வலி நிறைந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. போர்க்களத்துல எதிரிய தாக்கலாம், ஆனா விழுந்து கிடக்கிறவனையும் செத்தவனையும் மதிக்க தெரியாதவன் ஒரு போர் வீரனே கிடையாது. அமெரிக்கா இன்னைக்கு வெற்றின்னு கொண்டாடுற இந்த சம்பவம் பின்னாடி ஒரு மிகப்பெரிய விபரீதத்துக்கு வழிவகுக்கும்னு தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் எச்சரிக்கிறாங்க. அண்ணாச்சி கண்ணா, அதிகாரத்துல இருக்கிறவங்க போடுற கணக்கு அப்பாவி வீரர்களின் ரத்தத்துல தான் முடியுது. போரோட முடிவுல அமைதி கிடைக்குமா இல்ல இன்னும் பல பிணங்கள் கிடைக்குமான்னு தெரியல பாஸ். ஹியூமனிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி ஆஃப் வார் பாஸ். அமெரிக்காவோட இந்த அத்துமீறல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உலக போருக்கு வழிவகுக்குமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டிவிடுங்க. நடுக்கடல் யுத்தம் மற்றும் உலக அரசியலின் அனல் பறக்கும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maxuva signing off. Keep watching. Bye bye.